அடுத்ததாக இப்போ சிஎஸ்எஸில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸையும் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ். பேசிக் ப்ராப்பர்ட்டிஸில் கலர் அண்ட் டெக்ஸ்ட் ரிலேட்டடான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இங்கே நான் ஸ்டைல் ஷீட்டையும் ஹெச்டிஎம்எல்லையும் சைட் பை சைடு ஸ்ப்ளிட் விண்டோ பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்டு ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ப்ரிவியூக்காக ப்ரௌசர் விண்டோ இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு கோடு செப்பரேட்டாக டைப் பண்ணி நம்ம அவுட்புட் ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஒரு பேராகிராஃப் டேக் எடுத்துக்கிறேன். இந்த பேராகிராஃப் டேக்கில் ஒரு பேசிக் டெக்ஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். ஓகேவா? கலர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட்டு நான் போட்டுக்கிறேன். எனக்கு இந்த கலர் அவுட்புட்டில் ப்ரிவியூ ஆகிடுச்சு. அடுத்தது இந்த பேராகிராஃப் டேகுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கிறேன். கிளாஸ் நேமும் கலர் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த கலருன்ற கிளாஸ் நேமை சிஎஸ்எஸில் கால் பண்ணிவிட்டு இதுக்கு கலர் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் ப்ளூன்னு சொல்லி நான் ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ நான் சேவ் பண்ணேன்னா என்னோடய டெக்ஸ்ட்டு ப்ளூ கலரில் மாறிடும். ரைட்டா? இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் ஒரு டெக்ஸ்ட்டு யூஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், இந்த பேராகிராஃப் டேகை காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி என்னென்னா ஃபாண்ட் ஃபேமிலி. இந்த ஃபாண்ட் ஃபேமிலின்ற பேரையே நான் இந்த கிளாஸுக்கு வைக்கிறேன். ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு. நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்குற அந்தந்த ப்ராப்பர்ட்டியோட நேமையே நான் இந்த இடத்துல கொடுக்குறேன். ஸோ நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபாண்ட் ஃபேமிலி கோலன் நமக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு எண்டில் செமிகோலன் வச்சு சேவ் பண்ணோம்னா எனக்கு அந்த ஃபாண்ட் நம்ம சூஸ் பண்ண ஃபாண்ட் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி அந்த கேரக்டர்ஸ் எல்லாமே நமக்கு டிசைன் மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஃபாண்ட் சைஸ். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ்ன்ற டெக்ஸ்ட்டை நம்ம பியூட்டிஃபை பண்ண போகிறோம். ஃபாண்ட் சைஸ் ஒரு 30 பிக்சல் வச்சுக்கிறேன். சேவ் பண்ணால் எனக்கு அதோட ஃபாண்ட் சைஸ் சேஞ்ச் ஆகுது. இன்னொரு பேராகிராஃப் டேக் காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது ஃபாண்ட் வெயிட். ஃபாண்ட் வெயிட்டுக்கு ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அதை ஸ்டைல் ஷீட்டில் வந்துட்டு ஃபாண்ட் வெயிட் போல்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கலாம். இப்போ சேவ் பண்ணோம்னா எனக்கு அந்த ஃபாண்ட் வந்து ஸ்ட்ராங்காக போல்டாக தெரியும். ஓகேவா? மறுபடியும் இந்த பேராகிராஃப் டேக்கை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ பார்க்க போகிறது லெட்டர் ஸ்பேசிங். சரியா? லெட்டர் ஸ்பேசிங் ஒரு 10 பிக்சல் அப்படின்னு சொல்லி ஒரு வேல்யூ வச்சுட்டு லெட்டர் ஸ்பேசிங்கை சேவ் பண்ணேன்னா எனக்கு ஒரு லெட்டருக்கும் ஒரு கேரக்டருக்கும் இன் பிட்வீன் இருக்கிற ஸ்பேஸு நான் கொடுத்துருக்கிற இந்த சைஸ் பிரகாரம் எனக்கு ஈவனாக எக்ஸ்பேண்ட் ஆகும். இதுதான் லெட்டர் ஸ்பேசிங். அடுத்ததாக பார்க்க போகிறது லைன் ஹைட்.
லைன் ஹைட் ஒரு 100 பிக்சல் அப்படின்னு வச்சு சேவ் பண்ணேன்னா இங்கே இருக்கிற இந்த டெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிற இந்த ஸ்பேஸை நான் கொடுத்துருக்கிற பிக்சலுக்கு ஏற்ற மாதிரி லைனை ஹைட்டில் நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இது கீழே நமக்கு டவுன் ஆகும். நான் சேவ் பண்ணுறேன். ஸ்டார்டிங்கில் நம்ம டெக்ஸ்ட் இங்கே இருந்துச்சு. ஸோ நான் கொடுத்துருக்கிற அந்த பிக்சல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேலேருந்து கீழே புஷ் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல அந்த பர்டிகுலர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேக்கன்ட் ஸ்பேஸ் நமக்கு க்ரியேட் பண்ணும். இது லைன் ஹைட். இப்போ நான் இந்த 100 பிக்சலுக்கு பதிலாக 200 பிக்சல்னு சேவ் பண்ணோம்னா அது அப்படியே டபுள் த டைம் கீழே நமக்கு இந்த மாதிரி ஸ்கிப் ஆகும். ஸோ இது லைன் ஹைட். இப்போ நான் 50 பிக்சல் வச்சுக்கிறேன். அடுத்தது டெக்ஸ்ட் அலைன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் அலைன்னா என்னென்னா நம்ம இந்த இடத்துல இருக்க டெக்ஸ்ட்டை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கணுமா, ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கணுமா, இல்லை சென்டரில் இருக்கணுமா அப்படின்றத நம்ம அந்த பொசிஷனை சேஞ்ச் பண்ணுறது தான் டெக்ஸ்ட் அலைன். நான் இப்போ என்ன பண்ணுறேன், சென்டர்னு கொடுத்துட்டு சேவ் பண்ணோம்னா என் டெக்ஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக இந்த என்டையர் விண்டோவுடைய சென்டர் பொசிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அலைன் ஆகிடும். இப்போ இதையே நான் ரைட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னா எனக்கு டெக்ஸ்ட் ரைட் ஹேண்ட் சைடில் அலைன் ஆகிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், லெஃப்ட்டுன்னு கொடுக்குறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எனக்கு அந்த டெக்ஸ்ட் வந்து அலைன் ஆகிடும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் அலைன். அடுத்ததாக பார்க்க போகிறது டெக்ஸ்ட் டெக்கரேஷன். இப்போ இதில் நான் அண்டர்லைன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய டெக்ஸ்ட்டுக்கு பாட்டமில் இந்த மாதிரி அண்டர்லைன் டிசைன் வரும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் டெக்கரேஷன்ஸ் தான் இந்த டெக்ஸ்ட் டெக்கரேஷன். அடுத்தது டெக்ஸ்ட் இண்டென்ட். நம்ம பேராகிராஃப் ரைட்டிங்லாம் எழுதும் போது ஃபர்ஸ்ட் லெட்டரை ஒரு சம் ஸ்பேஸ் கொடுத்து நம்ம அதை வந்து இண்டென்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி இண்டென்ட் பண்ணணும் அப்படின்னா நான் இங்கே ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸை கொடுத்து நான் இங்கே 10 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் கொடுத்தேன்னா எனக்கு இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஒரு சம் அமௌண்ட் நான் இங்கே கொடுத்துருக்கிற அந்த பிக்சல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இண்டென்ட் ஆகி தள்ளி அந்த டெக்ஸ்ட் வந்து நமக்கு ரைட் ஆகும். ஸோ இது வந்து இண்டென்ட். இப்போ நான் இந்த ஸ்பேஸை இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா 20ன்னு இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து அங்கேருந்து தள்ளும். ஸோ இதுதான் டெக்ஸ்ட் இண்டென்ட். அடுத்தது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம். இப்போ என்ன பண்ணலாம், நான் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சேவ் பண்ணேன்னா எனக்கு இந்த டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் இருக்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா கரண்ட்டாக ஸ்மால் லெட்டரில் இருக்குது. நான் சேவ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே கேபிட்டல் லெட்டரில் மாறிடும். இதே நான் லோவர் கேஸ்ன்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே லோவர் கேஸ்க்கு எனக்கு மாறிடும். ஓகேவா. இதில் கேபிட்டலைஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதை கொடுத்தா ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸாகவும் அதுக்கு அடுத்து இருக்கிற லெட்டர் ஸ்மாலாகவும் நமக்கு இந்த மாதிரி வரும். ஒரு வேர்டுக்கும் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டலைஸ் ஆகும், அடுத்து இருக்கிற வேர்டெல்லாம் ஸ்மால் லெட்டரில் வரும். ஸோ இது டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆப்ஷன். அடுத்தது ஒயிட் ஸ்பேஸ்.
ஸோ ஒயிட் ஸ்பேஸ் என்னென்னா, நான் இப்போ கொஞ்சம் பெரிய சென்டென்ஸாக டைப் பண்ணிக்கிறேன். இங்கே இந்த சென்டென்ஸில் அன்ஈவனாக இன்னும் நிறைய ஸ்பேஸ் நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒயிட் இருக்குது, அதுக்கு இன்பிட்வீன் கொஞ்சம் நிறைய ஸ்பேஸ் இருக்குது, மறுபடியும் ஸ்பேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு எம்டி ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு அன்ஈவன் ஸ்பேஸ் இருக்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஓகேவா? இங்கே நம்ம ஒயிட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து நார்மல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்து சேவ் பண்ணேன்னா எனக்கு அந்த ஸ்பேஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகி ஈவன் ஸ்பேஸ் ஆட்டோமேட்டிக்காக அதுவே எனக்கு செட் பண்ணிடும். இங்கே நான் எவ்வளோ தான் தப்பான ஸ்பேஸிங் கொடுத்து அன்ஈவனாக வச்சுருந்தாலும் எனக்கு அது ஆட்டோமேட்டிக்காக ஈவன் ஸ்பேஸில் எனக்கு அவுட்புட்டை ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இது ஒயிட் ஸ்பேஸ். ஸோ இதெல்லாம் தான் பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சிஎஸ்எஸ். ஆக்சுவலாக இதில் இன்னும் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அந்த பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ்லேயே நம்ம வந்து ஒரே ஒரு செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும்தான் பார்த்துருக்கோம். அந்த ப்ராப்பர்ட்டிஸோட பேர் வந்து கலர் அண்ட் டெக்ஸ்ட். ஸோ ஒரு டெக்ஸ்ட்டை எப்படிலாம் நம்ம ஃபார்மேட் பண்ணலாம், டிசைன் பண்ணலாம், பியூட்டிஃபை பண்ணலாம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துருக்கிறது. இதுக்கு அடுத்த ப்ராப்பர்ட்டி வந்து பேக்ரவுண்ட்ஸ். ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.